வணக்கம் ஆவகம். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது. அதில் குறிப்பிட்ட பல இடங்கள் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட குடியிருப்புகள் என வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் முதல் கட்டமாக ஆக்கிரமிப்பு செய்ததாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தினர். இதையடுத்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் நோட்டீஸ்களை ஒட்டினர். இதனால் மிகுந்த அச்சத்துடன் இருந்த அப்பகுதி மக்கள் வசித்து வந்தனர். இந்நிலையில் அங்கு வசித்து வந்த சங்கர் என்பவர், அதாவது கார்பரேட் வேலை செய்து வந்துள்ள சங்கர் என்பவர், அவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ள நிலையில் ஒரு மகள் உள்ளது. இவர் வீட்டிலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த நோட்டீஸ் ஆனதை ஒட்டினர். இதனால் தனது வீட்டை இடித்து விட்டால் தான் தற்கொலை செய்ய கொள்ளப் போவதாக ஏற்கனவே குடும்பத்தாரிடம் தெரிவித்துள்ள இவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த நிலையில் சங்கர் நேற்று முன்தினம் தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே உடலை கைப்பற்றிய திருவேற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் கிராமத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தோம்னா வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து அம்பத்தூர் திருவேற்காடு சாலையில் அமர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்கள் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்ட வருவாய்த்துறையை கண்டிக்கிறோம் என்று கோஷங்களை எழுப்பி இறந்த சங்கரின் உடலுக்கு, அதாவது அந்த இருப்புக்கு நீதி கேட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் அந்த போக்குவரத்தானது முழுமையாக முடங்கியுள்ளது. மேலும் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறி 500க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதியாக வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அவர்தான்